Hi dear students. So in the previous video section la vandu addition of two complex numbers, subtraction of two complex numbers adukana graphing knowledge adha namba paathom. Adha vechi nariya one marks question kekkalam, nariya creative questions kekka mudiyum. Adha vechikittu na or sila vishayatha clarity pandren. Adukaprom multiplication of complex number paathom, ana adukana graphing knowledge namba innum paakala. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஐயை பெருக்கும் பொழுது ஐயை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அது 90 டிகிரியில் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகி நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் IZ. ஓகேவா, அது வந்து 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இப்போது. ஸோ வாட் இஸ் Z1 + Z2? ஸோ Z1 + Z2ன்றது கிராஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது கிராஃபில் எப்படி இருக்க போகுது? So if Z1 is a complex number here, okay வா, இப்போ இதே மாதிரி ஒரு 2 mark question கேட்குறாங்க. This is real axis and this is imaginary. இதே மாதிரி ஒரு 2 mark question கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 mark questionல draw the graph for Z1 + Z2. Z1 and Z2 வந்து ஏதோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது கிராஃப் எப்படி வரையலாம்? ஸோ Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் Z2 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு கன்வீனியன்ட்டுக்காக ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிறேன், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் ஆரிஜின். ஸோ ஃபஸ்ட் யூ ட்ரா தி வெக்டர் ஃபார்மெட். அப்போ என்ன செஞ்சலான்னா இப்படி ஒரு வெக்டர் ஃபார்மெட்டை வரைவோம், இப்படி ஒரு வெக்டர் ஃபார்மெட்டை வரைவோம். சரிங்களா? இப்போ Z1 + Z2 எங்கே இருக்கும்? இதுக்கு இந்த வெக்டருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல போடலாம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் போடலாம். ஸோ இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் போடலாம் இங்கே. ஓகேவா, இது பேரலாக இருக்கணும். ஓகே, இது இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இடம் இந்த இடத்துல தான் Z1 + Z2 இருக்கும். கரெக்டுங்களா? Z1 + Z2 இருக்கும். இதுக்கு ஆரிஜின்லேருந்து நம்ம ஒரு வெக்டர் ஃபார்மெட் வரைஞ்சால் அது வெக்டர் ஃபார்மெட். இது ஹியர் Z1 + Z2 இஸ் தட். ஸோ இதை வரைய முடியும், உங்களால் வரைஞ்சி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ மை நெக்ஸ்ட், திஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். திஸ் இஸ் ஆர்கன் பிளேன். ஓகே, ஆர்கன் பிளேன். Z1 - Z2 அது எங்கே இருக்கும்? Z1 - Z2 எங்கே இருக்கும்? இப்போது நான் இதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் Z1 அண்ட் திஸ் இஸ் Z2. ஓகே, ஸோ ஆரிஜின்லேருந்து இது ஒரு லைனை போட்டுக்கலாம், ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டர் ஃபார்மெட்டை போட்டுக்கிறேன். ஓகே, இது எப்படி வரைய போகிறோம்? ஃபஸ்ட்டு யூ லிசன் திஸ் -Z2 -Z2 திஸ் இஸ் Z2 -Z2னா என்னவா இருக்கும்? இதே மாதிரியே இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே தான் இருக்கும் அந்த -Z2. இதை வந்து ஏதோ ஒரு மாதிரி நினச்சி நீங்கள் மெமரி பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? நீங்களாவே ஒரு நான் அந்த வீடியோவில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நானாகவே சும்மா எடுத்திருப்பேன், அது கூட ஒரு மைனஸை பெருக்கியிருப்பேன். மைனஸை பெருக்குனா அந்த கிராஃபில் ப்ளோட் பண்ணால் அது இந்த இடத்துல தான் இருக்கும். யூ கேன் இமேஜின் அபவுட் தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் Z2. இப்போ என்ன செய்யணும்னா Z1ஐயும் -Z2வையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னு நம்ம இப்போ தான் இங்கே பார்த்தோம். ஆட் பண்ணணும்னா என்னன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் we need to add. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதுக்கு டிரான்ஸ்லேட் இங்கே போடணும். ஸோ அதுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ நான் ரஃபாக வரையும்போது தப்பாக வரைஞ்சாலும் பேரலல். ஓகே, ஸோ அடுத்தது இங்கே எப்படி பேரலாக வரையணும்? ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற இந்த இடத்துல Z1 - Z2. ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த இடத்துல இருக்கும். This is the way to draw the Z1 - Z2. ஓகே, இப்போ அடுத்தது, ஓகே, this is real axis and this is imaginary axis. Okay, if Z is a complex number, listen my question. If Z is a complex number, if Z is a complex number, if Z is a complex number lies, if Z is a complex number lies in the second quadrant. Okay, if Z is a complex number lies in the second quadrant. See, நான் ஏதோ ஒரு சில கொஷின்ஸ் அரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸை நான் ஏன் அரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததை கிளாரிட்டி ஆகணும். அதுக்காக நான் ஒரு சில கொஷின்ஸை அரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். If Z is a complex number which lies on the second quadrant, which lies in the second quadrant, then IZ lies in dash quadrant. IZ எந்த quadrantல இருக்கும்? You can answer.
இது நான் சும்மா இனிஷியேட் பண்ணுறேன் அந்த கொஷினை. நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஷினை பெருசாக்கிட்டே போகிறேன் பாருங்களேன். ஸோ இஃப் Z is a complex number lies in the second quadrant. Okay, I will take a complex number somewhere in the second quadrant. So this is the second quadrant. Z. இப்போ இதுக்கு வெக்டர் ஃபார்மேட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வெக்டர் ஃபார்மேட். IZ அப்படின்னா எப்படி எங்கே இருக்கும்? IZனா ஸோ இப்படி இருக்குமா? ஸோ 90 டிகிரியில் இருக்குமா? 90 டிகிரியில் இருக்கும். இதுதான் IZ. ஸோ இப்போ IZ லைஸ் இன், ஸோ இது எந்த அளவுக்கு லென்த்தில் இருக்கோ அதே லென்த்தில் தான் கண்டு இருக்கும் கிராஃபு. ஸோ ஏன்னா இது கவுண்டர் கிளாக் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஐயை பெருக்கும்போது கவுண்டர் கிளாக் வைஸ் டேரக்ஷனில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்கும். கண்டிப்பாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும்? திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஏற்கனவே கிராஃபில் சொன்ன மாதிரி அப்படியே கையால் பிடிச்சி இப்படி நவுத்தினாலும் இந்த IZ வந்து இந்த இடத்த தாண்டவே தாண்டாது. கரெக்டாக நான் சொல்கிறது. அதே மாதிரியே இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வரையும் தான் நிற்கும். யூ திங்க் அபவுட் தட். ஸோ அந்த இடத்துல தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அப்போ இஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட், IZ must lie in the third quadrant. Okay, where will be minus IZ? minus IZ எங்கே இருக்கும்? இந்த கிராஃபை பார்த்து ஆன்சர் பண்ணணும்னா இது வந்து என்ன செய்யலாம்? கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி சுற்றி இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அதை நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, நான் இன்னொன்று சொல்கிறேன். IZ இங்கே இருக்குன்னா அப்போ மைனஸ் IZ எங்கே இருக்கும்? அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் இது இருக்க தூரத்திலே தான் மைனஸ் IZ இருக்கும். ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, அந்த கிராஃபை வந்து நீங்கள் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை விட்டுருங்க. Okay, listen this. This will be an interesting thing. Real axis and this is imaginary axis. This is organ plane. Okay. If Z is any complex number, okay, if Z is any complex complex number, C for complex number. Can you draw the graph for Z plus IZ? Can you draw the graph for Z plus IZ? Let Z be any complex number on this plane. Okay, இது இந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னா நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுக்கு கிராஃப் வரைய முடியுமா? ஓகே, வரையலாம் பாருங்க. Z plus IZ. Okay, let me take a complex number here, Z. So I will draw a vector format for this Z. ஓகேங்களா? இது ஆரிஜின், இது வெக்டர் ஃபார்மேட். அப்போ IZ எங்கே இருக்கும்? IZ எங்கே இருக்கும்? Z வரைஞ்சாச்சு, Z ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியாச்சு. Where will be this IZ? IZ எங்கே இருக்கும் அப்படின்னா this rotates in the counterclockwise direction of 90 degree, right? So அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இப்படி இருக்கும். So this is 90 degree. இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இது இருக்கும். So this is IZ. Now you are going to add these two complex numbers. அப்போ இதை ஆட் பண்ணணும்னா இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு டிரான்ஸ்லேஷன் வரையலாம்ல. ஸோ இது ஒரு டிரான்ஸ்லேஷன், இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வரையலாம்ல, இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன். ஸோ இது ரெண்டும் வெட்டிக்கிற இந்த இடம் தான், இது ஆரிஜின்லேருந்து இப்படி ஒரு கோடை போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் Z ப்ளஸ் IZ இருக்கும். கரெக்டாக IZ ப்ளஸ் IZ இருக்கும். நான் சொல்கிறத உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோ நம்பர் 100, வீடியோ நம்பர் 101, 102, 103, 104, 100லேருந்து 104 அந்த 5 வீடியோஸ் பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, மை நெக்ஸ்ட் கொஷின் இஸ் where will be Z minus IZ? Where will be this Z minus IZ? Z minus IZ. ஓகே, இந்த கிராஃப்லேயே பாருங்கள், இந்த மைனஸ் IZ எங்கே இருக்கும்? மைனஸ் IZ இருக்கும். இது ரெண்டு வழியில் சொல்ல முடியும்ல. இதை 90 டிகிரியில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றலாம் ஒன்று, இல்லைனா இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் சைடில் இருக்குமா? அது இப்படி இருக்கலாமா? கரெக்டாக அது. ஸோ திஸ் இஸ் மைனஸ் IZ. Now you are going to add this Z and minus IZ. இது ரெண்டுத்தையும் கூட்ட போகிறீங்க. ஸோ Z is here and minus IZ. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா அது எங்கே இருக்கணும்னா
இதனுடைய டிரான்ஸ்லேஷன் போடுறோம், இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் போடுறோம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இசட் மைனஸ் ஐஇசட். இது ஏன் சார் இதை போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இதுக்கு ப்ரீவியஸ் செக்ஷனில் ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கேன். டீச் பண்ணுறது ஒன்று, நாம் ஒரு சில கேள்விகளை கேட்கும்பொழுது நாம் கொடுத்த டெஃபினேஷன் வந்து ரொம்ப கிளாரிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான விஷயத்துக்கு கொஷின் கேட்பாங்க. If Z is a complex number lies in the third quadrant. If Z is the complex number lies in the third quadrant. If Z is the complex number lies in the third quadrant. It lies in the third quadrant. Then I square Z lies in which quadrant? எந்த quadrantல இருக்கும்? இதை நீங்கள் யோசிக்கலாம், எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ Z is a complex number lies in the third quadrant. இந்நேரம் உங்கள் மூளை அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் யோசிச்சது கரெக்டான நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ let Z be the complex number which lies in the third quadrant. I will draw somewhere in the third quadrant. Okay, so Z is the complex number here. ஓகே, இதை வந்து ஒரு வெக்டர் ஃபார்மெட்டில் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டு தடவை ஐயை பெருக்கிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐஇசட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஐஇசட் இதை 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணலாம் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஓகே, ஸோ இங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஐஇசட். இன்னொரு தடவை 90 டிகிரியில் இது கூட ஒரு ஐயை பெருக்குங்க, அப்போ தானே ஐ ஸ்கொயர் வரும். இது கூட ஐயை பெருக்குன்னா அப்போ தான் ஐ ஸ்கொயர் வரும். இந்த இடத்துக்கு வந்துருமா? இந்த இடத்துக்கு வந்துடும். திஸ் இஸ் ஐ ஸ்கொயர் இசட். I square is minus z, right? I square உடைய வேல்யூ என்னது? I is equal to root of minus 1 and I square is equal to minus 1, right? அப்போ minus z. z-க்கு எக்ஸாக்டான ஆப்போசிட் சைடில் இருக்குல்ல, அப்போ இது எந்த குவாட்ரண்ட் இருக்குது? It lies in the first quadrant. ஸோ இதே மாதிரி 1 மார்க் கொஷின் கேட்கலாம். இந்த 1 மார்க் கொஷனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ I cube எங்கே இருக்கும்? ஓகேவா? இதில் மைனஸ் பெருக்குன்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? இதிலே மைனஸை பெருக்குனிங்கன்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? இதில் மைனஸை பெருக்குனிங்கன்னா திரும்பவும் அங்கே தான் இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவல். இது ரெண்டுமே ஈக்குவல். இட் அகைன் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட் இட் செல்ஃப். ஸோ இந்த கொஷினை இதுக்கப்புறம் எப்படி வச்சு கிண்டனாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வில் see in the next class. Okay, thank you.